1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். நாம் ஆராதிக்கிற தேவன் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அப்படின்னா ஒரு ஒன்றுக்கும் ஆகாத ஒரு மனுஷனை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனை, புழுதியை போல இருக்கிற ஒரு மனுஷனை, சிறியவனாய் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எடுத்து குப்பையில இருந்து எடுத்து அவர்களை எங்க உயர்த்துகிறார் அப்படின்னு சொன்னா, ராஜாவுக்கு முன்பாக உட்கார வைக்கிற அளவிற்கு என் தேவன் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற பலர், ஒருவேளை நீங்கள் சிறியவர்களாக இருக்கலாம், உங்க குடும்பத்தில் நீங்க சின்னவங்களா இருக்கலாம், உங்க ஃபேமிலியில எல்லா ஃபேமிலியில பார்க்கலாம் உங்க ஃபேமிலி ரொம்ப சின்னதாய் எதுலையுமே ஆசீர்வதிக்கப்படாம ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் புழுதியை போல ஒருவேளை இருக்கலாம். இந்த புழுதி அப்படின்றது எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒண்ணுதான் இந்த புழுதி. பொதுவாக ஒரு வீடு கூட்டுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான குப்பைகளை பிரிப்பாங்க. அப்படின்னா அந்த குப்பையில் எல்லாமே கெட்ட குப்பைன்னு சொல்ல முடியாது. நம்ம குப்பை தொட்டியில் கொண்டு போய் குப்பையை போடும்போது அந்த குப்பை தொட்டிக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுருப்பாங்க. எதுக்கு நின்றுருப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற பேப்பர்ஸை எடுப்பாங்க, அங்கே இருக்கிற நிறைய அட்டை துண்டுகளை எடுப்பாங்க, அங்கே இருக்கிற நிறைய சில பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் நமக்கு அது குப்பையை தான் தெரியுது, நமக்கு அது பிரயோஜனம் இல்லாததான் தெரியுது. ஆனா அங்க இருக்கிற ஒரு நபருக்கு அந்த பிளாஸ்டிக்ல ₹1 கிடைக்கும், அந்த பேப்பர்ல ஒரு 25 காசு கிடைக்கும். அது அந்த மனுஷனுக்கு பயன்படுகிறதுனால அந்த இடத்துல நின்று அந்த குப்பையை அவங்க கலெக்ட் பண்றாங்க. ஆனா இந்த குப்பையை நம்ம கூட்டும் போது இந்த மாதிரி கொற்ற குப்பையை எடுக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும், இந்த கடைசியில வரும் பாருங்க அந்த தூசி, அப்படின்னா அடியில் கிடக்கும், அது காத்தடிச்சா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அந்த தூசியை உலகத்திலே இருக்கிற யாருக்குமே அது பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை அந்த குப்பையில இருக்கிற அந்த பேப்பரை பொறுக்கிற ஒரு மனுஷனிடத்துல இந்த மாதிரி தூசி கொஞ்சம் இருக்குன்னு சொன்னா, அந்த தூசியை என்ன வேணும்? ஸோ அந்த மனிதனால கூட பயன்படுத்த முடியாத ஒன்றுதான் தூசி. ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, புழுதியை போல இருக்கிற உங்க பிள்ளைய கர்த்தர் கையில எடுப்பார், உங்க குடும்பத்தை கர்த்தர் கையில எடுப்பார், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த குடும்பத்தை கர்த்தர் கையில எடுப்பார். ஒருவேளை நீங்கள் புழுதியை போல உங்களை நினைக்கலாம், நான் யாருக்கும் பயன் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் ஒரு நாள் சீக்கிரமாய் உங்களை பிரபுக்களோட உட்கார வைக்க போகிறார். சிங்காசனத்துல ஆண்டவர் சுதந்தரிக்க பண்ண போகிறார். இந்த நிலைமையை ஆண்டவர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் உங்களுக்கு மாற போகிறது. இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எடுத்து உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள கர்த்தர் சிலரை புழுதியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். அவமதிக்கப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். வேண்டாத அந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஒருவரே கரத்திலே எடுத்து அவர் உபயோகமுள்ள பாத்திரமாய், ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சார் அப்படின்னா, மண்ணினால ஆண்டவர் படைச்சார். அப்படின்னா இந்த மண்ணை ரொம்ப ஜலிச்சா அந்த மண் என்ன ஆகும் அப்படின்னா, அது புழுதியை போல ஆகும். ஆனா அந்த புழுதியை ஆண்டவர் கரத்திலே எடுத்து அவருடைய கரத்திலே மனிதனாக டிசைன் பண்ணி எவ்வளவு அழகா நம்மளை படைச்சிருக்கிறாரு. அப்போ இந்த தூசியை உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனிடத்துல கையில கொடுத்தாலும் இன்னொரு பொருளை அதுல அவன் ஆயத்தம் பண்ண முடியாது. ஆனா நம்முடைய தேவன் நம்மை
தங்கத்தை எடுத்து கர்த்தர் நம்மளை வரைஞ்சுக்கல, இல்ல அப்படின்னா வெள்ளியை எடுத்து ஆண்டவர் நம்மளை வரைஞ்சுக்கல, இல்ல இரும்பை எடுத்து ஆண்டவர் நம்மளை வரைஞ்சுக்கல. ஆண்டவர் நம்மை வரைந்து கொள்வதற்கு, மனுஷனை உண்டாக்குறதற்கு சாதாரணமான புழுதிய கையில எடுத்து இவ்வளவு அழகா கர்த்தர் டிசைன் பண்ணி இருக்கிறாரு. இத்தனை பார்ட்ஸை நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு பண்ணின தேவனுக்கு உங்களை இந்த இடத்திலிருந்து, இந்த புழுதியிலிருந்து ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். பிரதர், நீங்க தற்கொலை பண்ண வேண்டியது இல்லை. சிஸ்டர், நீங்க தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் முடிஞ்சிட்டேன், நான் எல்லாம் ரொம்ப லீஸ்டா நான் போயிட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க இருக்கிற எவ்வளவு மோசமான ஒரு இடத்துல நீங்க இருந்தாலும், மகனே, அந்த இடத்திலிருந்து உன்னை கொண்டு வருவதற்கு கர்த்தரால முடியும். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி என்ன கர்த்தர் கொண்டு வருவார்? எப்படி இந்த இடத்திலிருந்து என்ன கொண்டு வர முடியும்? இல்ல, நான் செத்து போகிறதான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க மரிச்சு போனா அந்த பிரச்சனை முடிய போறதில்லை. நீ வாழ்ந்திருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து பலருக்கு சாட்சியாய் நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இதோ வெகு சீக்கிரத்திலே எளிய குடும்பங்கள் ராஜாக்களாய் மாற போகிறார்கள். எளிய குடும்பங்களிலிருந்து பிரபுக்கள் எழும்ப போகிறார்கள். உங்க குடும்பத்தில் இருந்து ராஜாக்கள் எழும்ப போகிறார்கள். உங்க குடும்பங்களில் இருந்து சிங்காசனத்திலே உட்காரக்கூடிய தலைவர்கள், தலைவிகள் உட்கார போகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் வெகு சீக்கிரத்திலே எழும்பி சிங்காசனத்திலே, நம்புறவர்களுக்கு அப்படியே நடக்கட்டும், ஆமோதிக்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கட்டும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். Thank you Jesus. கர்த்தர் புழுதியிலிருந்து நம்மை உயர்த்துகிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை, இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், இது யாருடைய வார்த்தை அப்படின்னு சொன்னா, அன்னாளுடைய வார்த்தை. அப்படின்னா சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்றெடுத்த ஒரு அன்னாளுடைய வார்த்தை. அன்னாளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்றதை விட அன்னாளுடைய பாட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கு இந்த அன்னாளுடைய 3 விதமான பாடல்கள், அப்படி இல்லைன்னா அவங்க பாட்டில் இருக்கிற ஒரு 3 வரிகளை குறித்து இன்னைக்கு உங்களோடு பிரசங்கம் பண்ண போறேன். இந்த அன்னாள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்கிறாரு. இப்போ அந்த வார்த்தை வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க பாட்டு பாடுறாங்க. பொதுவாக பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற பரிசுத்தவான்கள் இந்த சூழ்நிலையெல்லாம் அவங்களுக்கு சாதகமா அமையும் போது நிறைய பாட்டு பாடுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்கள் செங்கடலை கடக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, அந்த செங்கடலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்கள அறியாமலே ஒரு பாட்டு வருது. சந்தோஷப்பட்ட உடனே ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டை சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அப்போ அந்த ஜனங்கள் அவங்க ஒரு பாட்டை எழுதி பாடி அந்த பாட்டுக்கு ராகம் போட்டு அப்படியே எல்லாரும் பாடிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பாடல் எழுதுகிறது அப்படின்றது ஒரு பெரிய அபிஷேகம். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு பாடல்களை ஆண்டவர் தருவார், நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் தருவார். நீங்க அந்த பாடலை பர்சனலா நீங்க பாடுவீங்க. அந்த பாடல்கள் நிறைய பேருடைய ஜெப பாடல்களாய் மாறும். நிறைய பேரை ஆண்டவருடைய பக்கமாய் இழுப்பதற்கு உங்களுடைய பாடல்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அந்த பாடல்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகிறது. உங்க பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி அவர்களை சுகப்படுத்த போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிலரை கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். வெகு சீக்கிரமா ஆண்டவர் உங்களுக்கு பாடல்களை தரப்போகிறார். அந்த பாடல்கள் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய போகிறது. அப்போ நீங்க அதற்காக எழுத ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாட்டை கொடுக்கும் போது அந்த பாடல்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணாதீங்க. நீங்க ராகம் போடுங்க, நீங்க வார்த்தைகளை ஆண்டவரிடத்துல கேளுங்க, உங்களுடைய பர்சனலா நீங்க பாடுங்க. வெளியே போகும்போது நீங்க அந்த பாட்டை பாடுங்க. அந்த பாடல் அர்த்தம் உள்ளதா இருக்குமானால், அபிஷேகம் அதில் இருக்குமானால் நிறைய பேருக்கு அது பிரயோஜனமாய் மாறும். இந்த ஊழியத்தில் பாடல் ஊழியம் என்கிறது ஒரு பெரிய ஊழியம். அப்படின்னா சுவிசேஷ ஊழியம்
ஊழியத்தில் பலவிதமான ஊழியம் இருக்குது. எல்லா ஊழியத்திலையும் ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால இந்த பாடலை ஆண்டவர் கொடுக்கும்போது அதை தடை செய்யவே வேண்டாம். அப்போ இந்த அன்னாள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்த உடனே அவங்க ரொம்ப ஒரு பெரிய பாட்டை அவங்க எழுதுறாங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இவருடைய பாட்டில் இருக்கிற முதல் அர்த்தத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அன்னாளுடைய பாட்டினுடைய முதல் வரி என்ன வரி அப்படின்னு சொன்னா, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, இல்லைன்னா அப்பொழுது அன்னாள் பாட்டு பாடி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அப்போ முதலாவதாக இந்த அன்னாளுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அத்தனை நாட்களும் அந்த இருதயம் துக்கமுகமா இருக்குது. வெளியிலே அவருடைய கணவனார் சொல்றாங்க, 10 குமாரரை பார்க்கல, நான் உனக்கு பெரியவன் அல்லவா, உன்னை எதுல குறை வச்சேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேனே, நீ துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம், நீ அடித்து புசி, உனக்கு முன்னாடி சாப்பாடு வச்சிருக்குது, ஏன் நீ துக்கப்படுற, உனக்கு முன்னாடி நல்ல துணிமணி இருக்குது, ஏன் நீ துக்கப்படுற, உனக்கு முன்னாடி அப்படியே உன்னை நேசிக்கிற ஒரு கணவனாகிய நான் இருக்கிறேன், நீ ஏன் துக்கப்படுற? ஆனா இத்தனை நாட்களும் இந்த அன்னாளுக்கு சுற்றி இருக்கிற எதுவுமே என்ன பண்ண முடியலன்னா, சந்தோஷத்தை கொடுக்கவே முடியல. வெளியே இருக்கிறவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்குல்ல. ஆனா அன்னாளுடைய இருதயம் வருஷம் என்னமாகுதுன்னா, அந்த இருதயம் துக்கமாகவே இருக்குது, அந்த இருதயத்துல ஒரு சந்தோஷமே இல்லை. ஆனா இப்போ இந்த அன்னாள் ஒரு பாடலை பாடுகிறார்கள். எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, வார்த்தை மட்டும்தான் வந்திருக்குது, இந்த ஆலயத்திலிருந்து நான் இப்ப ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியே வர்றேன், ஆனா நான் ஒரு பாட்டு பாடுறேன், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒன்று செய்ய போறாரு. ஆண்டவர் இந்த பாடலின் மூலமாய் உங்களோட கர்த்தர் பேச போறாரு. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, இதுவரையிலையும் எல்லா சந்தோஷத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், நீங்க நிறைய சந்தோஷப்பட்டிருக்கலாம். கர்த்தர் எனக்கு கொடுக்காதது ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், எனக்கு ஆகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எனக்கு நல்ல கார ஆண்டவர் தந்திருக்கிறாரு, எனக்கு குடியிருக்கிறதுக்கு வீட்டை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகள், நல்ல கணவன், நல்ல மனைவி, எல்லாத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனா என்னமோ தெரியல, என்னுடைய இருதயத்திற்குள்ள மட்டும் ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் பார்க்க முடியல, என்னுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையல. நீங்க அப்படியே மனசார சந்தோஷப்பட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்து பல வருடங்களாக இருக்கலாம், பல மாதங்களாக இருக்கலாம், அந்த முழுமையான ஒரு சந்தோஷம் எதுலையுமே உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இப்பதான் பாஸ் நான் இந்த பொருளை வாங்கினேன், ஆனா அந்த வாங்கும்போது சந்தோஷம் இருந்துருச்சு, என்ன என் பிள்ளை குதிக்கிறா, என் பையன் அவ்வளோ சந்தோஷப்படுறான், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சி ஆகிறாங்க, ஆனா எனக்கு சந்தோஷம் இருக்குது, ஆனா அது முழுமையா எனக்கு இல்லை. ஒரு நிமிஷம் தான் அது இருந்துச்சு, என் பிள்ளை நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷம், வீடு வாங்கினது எனக்கு சந்தோஷம், ஆனா ஒரு திருப்தியான ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருந்து அன்னாளை போல உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, இந்த அன்னாள் அந்த ஜெபத்திற்கு பிறகு அவளுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பிள்ளை இன்னும் கிடைக்கல, அற்புதம் இன்னும் நடக்கல, கர்த்தர் என் தலையை உயர்த்த இன்னும் ஆரம்பிக்கல, ஆனா என் உள்ளத்தை பார்த்தா எந்த துக்கமுமே இல்லை, என் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். நான் சிறைச்சாலையிலே சந்தோஷமா நான் இருக்கிறேன். கர்த்தர் என்ன படுத்துறார் அப்படின்னா, சந்தோஷப்படுத்துகிறார். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்காக ஜெபம் பண்றேன். எல்லாருக்குள்ளேயும் என்ன வரணும் அப்படின்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறணும்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சிரிக்க வைக்க போறாரு. ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறாரு. யாரும் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறார். ஏதோ ஒரு வாலிப தம்பி, ஒரு தங்கச்சி, ஒருவேளை நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் மூலமா நீங்க ரொம்ப சந்தோஷத்தை இழந்து வந்திருக்கலாம். என் வயசுல இருக்கிற எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க, என் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கொண்டாட்டமா இருக்கிறாங்க. ஆனா எனக்குள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு கவலை. என் அப்பா நல்லா தான் பாத்துக்கிறாங்க, எனக்கு நல்லா தான் பணம் வருது, நான் நல்லா படிக்கிறேன், ஆனா என்னமோ தெரியல என் உள்ள சந்தோஷமா இல்ல பாஸ்டர், நான் ரொம்ப அப்படியே சந்தோஷமா இல்ல, ஏனோ ஏனோ ஏனோ. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல அசைவாடுகிறார். ஆண்டவர் நிறைய பேரிடத்துல கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தரப்போறாரு. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே திருப்தியாக்குகிற கர்த்தர், திருப்தியாக்குகிற கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போனாலும் வந்தாலும் அந்த சந்தோஷம் உங்களை விட்டு நீங்காத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லும். என் இருதயம் கர்த்தருக்குள் எப்படி இருக்குன்னா மகிழ்ச்சியா இருக்கிறது, களி கூறுகிறது. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருக்கிறாரு, கட்டப்பட்டிருக்கிறாரு, சரியான சாப்பாடு இல்லை, பயங்கரமான கொசுக்கடி. ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. அவர் உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருக்குது. சீடர்கள் வந்து கட்டப்படுறாங்க பாருங்க, அப்படியே கட்டப்படுறாங்க. கட்டப்பட்ட அவங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு துக்கமே இல்லை, அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. அவங்க மகிழ்ச்சியை யாராலும் எடுத்து போடவே முடியல. எந்த பிரச்சனையும் அவங்களுடைய மகிழ்ச்சியை எடுத்து போட முடியல. எந்த கட்டுகளும் அவருடைய சந்தோஷத்தை எடுத்து போட முடியல. காரணம் என்ன அப்படின்னா அந்த நிறைஞ்ச சந்தோஷத்தை கர்த்தர்களுக்கு ஆணித்தரமா கர்த்தர் தந்தாரு. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதை தரப்போகிறார். இன்றைக்கே ஆண்டவர் தரப்போகிறார். நீங்க வாஞ்சிச்சா ஆண்டவர் செய்கிறதற்கு நல்லவரா இருக்கிறார். ஆமென். சமீபத்தில் பொதுவாக நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா, இந்த போட்டோ எல்லாம் அதிகமாக ரொம்ப எல்லாம் எடுக்க மாட்டேன். ரொம்ப எடுத்தது ரேர். நானே அந்த செல்ஃபி எடுக்கிறது, இல்லைன்னா ஒருத்தருக்கு செல்ஃபோனை கொடுத்து என்ன ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரேர். ஏதாவது வந்து ஒரு நல்ல இடமா இருக்குது, அது முக்கியமான இடமா இருக்குது, அது தேவைன்னா சரி, வேணான்னா ஞாபகத்திற்கு அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. அப்போ ஒரு இடத்துல இப்போ மூணாருக்கு சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மூணார் போகும்போது ஒரு பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போனார். அப்போ அந்த மூணாருடைய கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ அவர் அந்த டைமில் வந்து ஒரு நல்ல செல்ஃபோன் வச்சுருந்தார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் இந்த ஒயிட் சட்டை வேற போட்டுறீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தம்மையிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், நான் எடுத்து தரட்டுமா அப்படின்னு கேட்டார். உடனே நான் என்ன சொன்னேன்னா, சரி பாஸ்டர் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் நிறைய ஃபோட்டோ எடுத்தார். அப்போ என் பக்கத்தில் இன்னொரு பிரதர் இருந்தார். அவர் வந்து ஏதோ எனக்கு அது என்ன சொன்னார்னே ஞாபகம் இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு காமெடியாக ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் அதில் சிரித்தேன். நான் சிரிச்சிட்டு இருக்கும்போது அவர் ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுத்து எல்லா ஃபோட்டோவையும் என்னுடைய ஃபோனுக்கு அவர் மாற்றி விட்டார். ஒன்றா பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் ரொம்ப நல்லா சிரிக்கிறேன், பயங்கரமாக சிரிக்கிறேன். ஸோ நான் யோசிச்சு பார்க்குறேன், இவ்வளவு சிரிக்கிறதுக்கு அவர் என்ன ஜோக் சொன்னார் அப்படின்னு நினச்சி பார்த்தா எனக்கு நினைவுக்கே வரல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபோட்டோவை என்னுடைய ஃபோனில் பத்திரமா வச்சுருக்கிறேன். என்னன்னா என் லைஃப்லேயே த மோஸ்ட் சிரிப்பு அன்னைக்கு தான் சிரிச்சிருக்கிறேன். அந்த ஃபோட்டோ அவ்வளவு உணர்ச்சிகளை காமிக்குது. என்ன விஷயம்னு தெரில. அப்போ தான் நான் நினச்சேன், சரி இந்த மாதிரி நம்ம சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இந்த மாதிரி சந்தோஷமா நம்ம வந்து ஃபோட்டோவுக்காக பண்ணோமோ, ஃபோட்டோ அதை ஷூட் பண்ணாங்களோ, ஆனால் உள்ளுக்குள்ள அந்த மாதிரி ஒரு உணர்வை, அந்த மாதிரி சந்தோஷத்தை நம்ம எப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம், எப்போ அந்த சந்தோஷம் இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது என்ன நினைக்கிறேன்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் அன்னாளுடைய இருதயம். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். 1வது வசனம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நல்லா கவனிச்சுங்க எல்லாரும், என்ன கவனிங்க. 1ஆம் அதிகாரத்துல அந்த சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏலி அவங்கள பார்த்து கேட்கிறார், நீ குடிச்சிருக்கிறியாமா, நீ ஏமா இப்படி உட்கார்ந்து இருக்கிற, நீ ஜெபம் பண்ண வந்தது மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்த அன்னாள் வந்து தன்னுடைய இருதயத்தை குறித்து சொல்றாங்க. ஊழியக்காரத்துல என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய இருதயம், நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ,
என்னுடைய இருதயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, எனக்குள்ள சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு தூரத்திலிருந்து சத்துரு இல்லை, என்னுடைய வீட்டிலே எனக்கு சத்துரு, என் கூட இருக்கிற பெண்ணினாலே என்ன வருத்தப்படுத்துறா, என்னை ரொம்ப உடைக்கிறாங்க, அவங்க வார்த்தையினால என்ன ரொம்ப காயப்படுத்துறாங்க. அதனால என்னுடைய இருதயம் என்ன அப்படி நினைக்காதீங்க, என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் தண்ணி அடிச்சிருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் மிகுந்த மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. ஆனா 2வது அதிகாரத்துல அன்னாள் பாட்டு பாடும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் மன கிளேசமா இருந்த அந்த இருதயத்தை கர்த்தர் சந்தோஷத்தினால நிரப்புகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய இருதயம் மன கிளேசத்தினால் நிறைந்திருந்தாலும், என்னுடைய சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய அழுகை இருக்கு பாஸ்டர், என்னுடைய சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருக்கு பாஸ்டர், என்னுடைய சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய தீமை இருக்குது, நான் கொஞ்சம் தான் சிரிக்கிறேன், என்னுடைய இருதயம் அழுது, என்னுடைய இருதயத்துல சந்தோஷமே இல்லை, நான் ராத்திரி நேரங்களிலே என்னுடைய இருதயத்துல இருக்கிற துக்கத்தினால வருத்தப்படுத்துறேன் அப்படின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் சீக்கிரமா நீங்க ஒரு பாட்டு எழுத போறீங்க, சீக்கிரமா நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க. அந்த பாடல் என்ன பாடல்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. நல்ல கரங்களை தட்டி, இதோ உங்க இருதயத்தை பாதிக்க பண்ண அந்த காரியத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். யாரும் கொடுக்க முடியாத ஒரு களி கூறுதல் உங்கள் இருதயத்திலே வரப்போகிறது. யாரும் கொடுக்க கூடாத ஒரு களி கூறுதல், யாரும் எடுக்க கூடாத ஒரு களி கூறுதல். என் ஆண்டவர் என்ன பண்றவர் அப்படின்னா, கர்த்தரிடத்துல இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. இனி உங்களுக்கு வெளியில என்ன சோகம் நடந்தாலும் உங்க இருதயம் என்ன படாது அப்படின்னா சொல்லுங்க சத்தமா. நான் அப்படி துக்கமாகவே இருக்கிறீங்களே, பாட்டு மட்டும் நிறைய பேர் பாடுவோம், சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அதுல சரணம், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் என்ன பார்க்கிற தெய்வம் என்னோட இல்லவே இல்லை, அதனால நான் துக்கமா இருக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படிதான் பாடுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய பேருக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நம்முடைய இருதயம் உடனே என்ன படுது அப்படின்னா துக்கமா மாறுது. ஆனா உண்மையான ஒரு ரட்சிப்பு, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைங்க யார் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய இருதயம் எப்போ எப்படி இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க இருதயம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா சந்தோஷமா இருக்கும். ஆமேன். நான் இந்த செத்து போனவங்க இறந்து போனவங்களுடைய முகத்தை ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவேன். நிறைய பேர் முத்தம் கொடுப்பாங்க, நிறைய பேர் கையை வச்சு அப்படி சிலுவை போடுவாங்க, ஆனால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் உண்மையிலே நான் பார்த்து ரொம்ப ரசித்தது ஒரு முகம் என்னன்னா, இறந்து போய் கிடக்குறாங்க, அந்த முகத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு ஜெபத்தை போட்டுட்டேன், செத்தா இந்த மாதிரி தான் ஆண்டவரே சாகணும், என் என்ன நடந்தாலும் மூஞ்சியை மட்டும் சிதைச்சிடாதீங்க, இந்த மூஞ்சி மட்டும் சாகும்போது உங்கள் வருகை தாமதிச்சா பெட்டியில் படுக்கும்போது சிரிச்சுட்டே செத்துறணும் ஆண்டவரே, என்னை பார்க்குறவங்களுக்கு அழுக வரவே கூடாது, சந்தோஷம் வரணும்னு அன்னைக்கு அந்த பாடியை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் அவங்களுக்கு திருமணமே ஆகலை. ஒரு வயதான ஒரு அம்மா திருமணம், அவங்க சின்ன வயசில் திருமணம் பண்ணி அப்புறம் கணவனார் விட்டு போயிட்டு பிள்ளைகள் பிறக்கல, தனியாகவே வாழ்ந்தாங்க, தனியாகவே ஒரு வீட்டில் இருந்தாங்க. கடைசியில் அவங்க வயது சென்று ஒரு 70 வயதில் மரித்தாங்க. அவ்வளவு பிரகாசம், அவ்வளவு சந்தோஷம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் இருதயம் கர்த்தருக்குள், சத்தமா சொல்லுங்க போல, என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் உங்க எல்லாருக்காகவும் ஆசைப்படுறேன், இந்த ஆராதனை முடிச்சுட்டு நீங்க போகும்போது ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் இந்த ஆராதனை முடிக்க ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள வரட்டும். இனம் புரிய அது கர்த்தரே உங்களுக்குள்ள வைக்கட்டும். நீங்க பாட்டு பாடணும், என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. என் கணவனார் என்ன பண்ணலாம், என் இருதயம் சந்தோஷப்படுகிறது. கைகளை எல்லாரும் உயர்த்தி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. நிறைய பேரை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துறாரு. ஆண்டவரே, நான் சந்தோஷமாவே இருக்க கூடாதா? நான் ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா அடுத்த நாள் துக்கப்படுறேனே,
இப்பதான் நான் சிரிச்சேன், ஆனா அடுத்த நிமிஷம் அழுறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இல்ல இல்ல, அன்னாள் அத்தனை ஆண்டுகளும் தேவாலயத்திலிருந்து வந்து போகும்போது சந்தோஷத்தோட வருவாங்க, துக்கத்தோட திரும்பி போவாங்க. சந்தோஷத்தோட திரும்பி வருவாங்க, போவாங்க, துக்கத்தோட திரும்பி போவாங்க. ரெகுலரா வருஷம் இதுதான் நடக்குது. ஆனா இப்போ இந்த வருஷம் ஒண்ணு நடக்குது. துக்க முகமாய் அன்னாள் தேவாலயத்துக்குள்ளே போகிறாள். கர்த்தர் அவளை சந்தோஷப்படுத்துகிறார். அந்த சந்தோஷம் அதற்கு பின்பு துக்க முகமாய் இருக்கவே இல்லை. கைகளை தட்டி இயேசுவே, இப்போ அந்த மகிமை கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். சந்தோஷமா இருங்க. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க இயேசுவே. ஒவ்வொரு தாயாருக்குள்ளையும் இப்ப அது கடந்து வரட்டும்பா. வாலிப தங்கச்சிக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, வாலிப தம்பிக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, இப்பொழுது என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை கெடுக்க நினைக்கிற அந்த அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழிவதாகப்பா. Thank you Jesus, thank you Jesus. எப்பொழுது நம்மளை எப்படி வச்சுக்கணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். எல்லாரும் ஒரு 3 பேரை கையை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல மகிழ்ச்சியா உங்களை வச்சுக்குங்க. சொல்லுங்க, மகிழ்ச்சியா வச்சுக்குங்க. சோகமா வைக்கிறது யாருடைய பழக்கம்? சோகமா வைக்கிறது யாருடைய பழக்கம்? இந்த ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ஹைப்பர் ஆக்டிவ்ல ஒருத்தங்க இருப்பாங்க, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க, முந்திரி கொட்டை ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி படிக்கிற இடத்துல சோக மூஞ்சின்னு ஒரு மூஞ்சி இருக்கும் பாருங்க. அந்த சோகமான அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த ஃபீலிங்ஸ்லேயே அப்படியே ஒரு மாதிரி டல்ல அழணும்னு நினச்சா அவங்கள்ட்ட போனால் அழுதுடலாம். அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போது நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க கூட எப்படி இருக்காங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அவங்கள பார்த்தாலே என்ன தோணுது, பாட்டுன்னு ஒன்று கேட்டால் என்ன பாட்டு கேட்க தெரியுமா? புயல் வீசும் கடலில் தடுமாறும் பாடகை தாங்கிடும் நங்கூரமே. யாராவது ஒரு பாட்டு, நல்ல பாட்டு பாடினா, பாஸ்டர் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினீங்களே, என்ன பாட்டு அப்படின்னு. இல்லை, கொஞ்சம் சோகமாக ஒரு பாட்டு இருந்துச்சு இல்லை, அந்த பாட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டா, கலங்காதே, நல்லா இருந்துச்சு, ஆறுதலாக இருந்துச்சு. வேற எந்த பாட்டுமே கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு கேட்டா எந்த பாட்டு கேட்பாங்க? கிறிஸ்தவ சோக பாடல்கள் அப்படின்னு தான் டைப் பண்ணும் போதே அப்படிதான் டைப் பண்றது. இல்லை 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 இல்லை, கர்த்தர் நம்மளை எதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னா துக்கமா இருக்கிறது அல்ல. நான் நம்புறேன், அன்னாளை போல நீங்க ஒரு பாட்டு எழுதுவீங்க. அன்னாள் ஒரு பாட்டு எழுதுறாங்க. அந்த பாட்டினுடைய முதல் வரி என்ன வரி அப்படின்னா, என் இருதயம் கர்த்தருக்குள், என் இருதயம் கர்த்தருக்குள். இன்னைக்கு அன்னாளுடைய பாடனுடைய முதல் வரியை கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே செயல்படுத்துகிற கர்த்தர். ஆமென், ஹalleluya, ஹalleluya. உங்களை நாளைக்கு சிங்கங்கள் கபில போட போறாங்கன்னு நினைச்சா சிரிச்சுட்டே வருவீங்களா, அழுதுட்டு வருவீங்களா? சொல்லுங்க, எப்படி வருவீங்க? நாளைக்கு அவ்வளோதான் ஜெயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு போலீஸ் உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னா எப்படி இருப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களோ? ஆனால் தானியேலை பாருங்க, அவன் முன்பு ஜெபித்து வந்தபடியே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. எப்படி 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 இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க முடிஞ்சிருச்சு? அவர்களுக்குள்ளே கர்த்தர் வந்த உடனே ஒன்று வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு உண்மையான ரட்சிப்பு அப்படின்றது, நீங்க உண்மையா ரட்சிப்புக்குள்ள பூர்த்தி ஆயிட்டே இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கலங்கக்கூடாது. உங்க இருதயம் எப்போ என்னவா இருக்கணும்? அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம். ஆமென். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு துக்கம் வராதுன்னு சொல்லல, துக்கம் வரும். துக்கம் வரும்போது உலகம் சந்தோஷப்படும், உன்னை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க, நீங்க துக்கமா இருப்பீங்க. ஆனா இந்த துக்கம் நீடிக்காது. இந்த துக்கம் சில நிமிஷத்துக்குள்ள என்னவா மாறும்னா, 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சோகமா இருப்பீங்க, அடுத்த 5வது நிமிஷத்துல கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துறது மாதிரி ஒண்ணு செய்வார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு. அதனால நான் இந்த வார்த்தையை உங்களுக்குள்ள அப்படியே கொண்டு வந்து எப்படியாவது உள்ள சேரணும்னு நினைக்கிறேன். இந்த அன்னாளுடைய ஃபர்ஸ்ட் சாங்கினுடைய ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, என் இருதயம் கர்த்தருக்குள். சொல்லுங்க சத்தமா. இனி யாரும் உங்களை சோகமா பார்க்க கூடாது. உங்களை எதிர்த்தவங்க உங்களை சோகமா பார்க்க கூடாது. அதனால நாளைக்கு பெருசா லிப்ஸ்டிக் போட்டுட்டு போய் நின்றுட்டு அப்படியே சிரிச்சுட்டு மொத்த பல்லையும் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது.
என் சந்தோஷம் இன்னொருத்தருக்கு தெரியணும்னு கிடையாது, என் சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சா கூட. சொல்லுங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்றத சுத்தி இருக்கிறவங்களுக்கு காமிக்க வேண்டியது இல்லை, நீங்க சந்தோஷமா இருக்கிறத உங்களுக்குள்ள காமிச்சாலே, கேட்கல, உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதுதான் சரியான சந்தோஷம். நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மதியானம் சாப்பாடு கொடுக்கறது சந்தோஷம் கிடையாது, எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கறது சந்தோஷம் கிடையாது, உங்களுடைய மகிழ்ச்சியா இருக்கிறத ட்ரெஸ்னால வெளிப்படுத்தினது சந்தோஷம் கிடையாது. எப்பவுமே என் இருதயத்தில் ஒன்று குடிகொள்கிறது. என்ன குடிகொள்கிறது அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. ஏன்னா நான் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போவது. சொல்லுங்க எல்லாருமே. எனக்கு தெரியுது, இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே சிலருக்குள்ள ஆண்டவர் வைக்கிறாரு, சிலருக்குள்ள ஆண்டவர் வைக்கிறாரு. இதுவரையிலும் சோகமா இருந்த நிறைய பேருக்குள்ள ஆண்டவர் வைக்கிறாரு, நிறைய வைக்கிறார். அதை எடுத்து போடுவதற்கு ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார், ஒருத்தருக்கும் இடம் கொடுக்க மாட்டார். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ நம்பர் 2, ரெண்டாவது, இந்த அன்னாளுடைய பாட்டலுடைய ரெண்டாவது லைன், அன்னாளுடைய பாடல். ரெண்டாவது பாடல் என்ன வாசிக்கலாம்? அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அன்னாளுடைய இரண்டாவது பாட்டினுடைய வரி என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க சொல்றாங்க, முதலாவது என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, இரண்டாவது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. அப்போ இந்த கொம்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, கொம்பு எதை குறிக்கும்னா, இது பலத்தை குறிக்கும். அப்படின்னா ஒரு மாடு அப்படின்னா, அந்த மாடு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க நிறைய இடத்துல இந்த ஜல்லிக்கட்டெல்லாம் பார்ப்பீங்க. இந்த ஜல்லிக்கட்டுல ஒரு காளையை அடக்கிற மனுஷன் காலை பிடிச்ச உடனே அவனுக்கு பதக்கம் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், அந்த மாடு 4 காலில் ஓடுது, இதோ ஓடிக்கொண்டிருக்கிற வீரர் முதல் காலை பிடித்து விட்டார், 2வது காலையும் பிடித்து விட்டார், 3வது காலையும் பிடித்து மடக்கி உட்கார வைத்து விட்டார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி காலை பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் பரிசு கிடைக்காது. ஆனா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த வீரர் முதல்ல எதை பிடிப்பாருன்னா, அந்த கொம்பு இருக்கு பாருங்களேன், அந்த கொம்பு அவர் கிரிப்பா பிடிச்சிட்டாருன்னா, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, அது ரொம்ப வாட்டமா அவருக்கு கிடைச்சிச்சுன்னா, அவ்வளவுதான், அந்த கொம்புல தான் அந்த மாட்டினுடைய முத்து பலனும் இருக்குது. அந்த கொம்பை பிடிச்சி அவர் கீழே சாச்சிட்டாருன்னா, அங்க அனௌன்ஸ் பண்ணப்படும், இவர்தான் வெற்றியாளர். அப்போ ஒரு மாட்டினுடைய வலிமை கொம்புல இருக்கிறது மாதிரி இவங்க இங்க சொல்றாங்க, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆனா இந்த அன்னாளுடைய துவக்கம் என்ன தெரியுமா? இந்த அன்னாளுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல என்னுடைய பலன் கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் என்னை இப்ப என்ன படுத்தினார்னா, முதல்ல ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்தினாரு, இப்போ ரெண்டாவது நான் என்ன பாடுறேன்னா, என் ஆண்டவர் என்னை என்ன பண்ணிருக்கிறார்னா, என்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா ஒரு அதிகாரத்திற்கு முன்பாக பலனே இல்லாத பாத்திரம் யாருன்னா, இந்த அன்னாள் தான் பலன் இல்லாத பாத்திரம். பெண்ணினாள் சொன்ன உடனே அப்படியே பலனே இல்லை, சுத்தி இருக்கிறவங்க சொன்ன உடனே பலன் இல்லை, பேச்சை எதிர்த்து நிற்க முடியல, சண்டைகளை எதிர்த்து நிற்க முடியல, பொறாமையை எதிர்த்து நிற்க முடியல, தனக்கு சுத்தி இருக்கிற சூழ்நிலையை எதிர்த்து நிற்கிறதற்கு எந்த பலனும் இல்லாம ஆலயத்தில் போய் உடஞ்சு ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருன்னா, இரண்டாவது பலனை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். நான் இப்ப பாடுவேன், நான் கர்த்தருடைய பாட்டை பாடுவேன், என் தேவன் என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு என் பலம் ஆண்டவருக்குள்ள உயர்ந்து நிற்கிறது. இப்ப வாங்க என் கூட சண்டை போடுறதுக்கு, இப்ப வாங்க என் மனசை வருத்தப்படுத்துறதுக்கு, இப்ப வாங்க என்ன பேசுறதுக்கு. எனக்கு ஒண்ணு தெரியும், ஒரு வாரத்திற்கு முன்னாடி நீங்க பேசின வார்த்தை எனக்கு காயமாயிருச்சு, ஆனா இப்போ நீங்க என்ன பேசினாலும் எனக்குள்ள காயமாக போகிறது இல்லை. காரணம், அந்த எதிர்ப்பை சமாளிக்கிறதற்கு ஆண்டவர் என் இருதயத்துல பலன் தந்தார். இந்த மன பாரத்தை சமாளிக்கிறதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, நீங்க ஒரு பாட்டு எழுதுவீங்க, அந்த பாட்டுல 2வது லைன் எப்படி இருக்கும்னா, என் கொம்பு உயர்ந்து
உயர்ந்திருக்கிறது. உங்களை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவாங்க. எதில் ஆச்சரியப்படுவாங்கன்னா, சும்மா சும்மா சோர்ந்து போவியே, சும்மா சும்மா வருத்தப்படுவியே, எப்போ பார்த்தாலும் ஒரு பலவீனமான பாத்திரமா இருப்பியே. நான் ஆள்தான் இப்படி இருக்கிறேன் பாஸ்டர், ஆனால் என் மனசு ரொம்ப பலவீனமானது, எதையுமே என்னால் தாங்க முடியாது. ஒரு வார்த்தை சொன்னால் என்னால் தாங்க முடியாது. என் கணவனார் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிடலை. என் பிள்ளை பேசின ஒரு வார்த்தை அவ்வளோதான், அன்னைக்கு முழுக்க நான் கஷ்டமாக இருந்தேன். நான் வேலை ஸ்தலத்தில் போனேன், ஆனால் நான் இவ்வளோ ஆளாக இருக்கிறேன், ஆனால் மனசு ரொம்ப இழகின மனசு, ரொம்ப காயப்பட்ட மனசு, எனக்கு பலனே இல்லை பாஸ்டர், என்னை உடனே அது ரொம்ப பாதிக்குது. ஆனால் அப்படிப்பட்ட இருதயம் உள்ள அநேகம் பேருக்கு இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்க கொம்ப கர்த்தருக்குள்ள உயர பண்ண போறார். உங்களுக்கு ஒரு புது பலன ஆண்டவர் தரப்போறாரு. இனி அந்த வார்த்தையினால நீங்கள் காயப்பட மாட்டீர்கள். இனி அந்த வார்த்தை உங்களை காயப்படுத்தாது. இனி அந்த இடத்துல அதை எதிர்கொண்டு நிற்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலத்தை கர்த்தர் தரப்போகிறார். அந்த மனுஷன் வெட்கப்பட்டு போவானாக. உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. உங்க பலவீனத்தை பயன்படுத்தி, உங்களுடைய குறைவுகளை பயன்படுத்தி, உங்களை வார்த்தையினால ஒடுக்கி ஒடுக்கி உட்கார வைக்கிற அந்த ஆவியை கர்த்தர் இப்பொழுது கட்டி போட வைத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக தைரியப்படுத்த போகிறார். நல்ல கைகளை தட்டி இயேசுவேன்னு கூப்பிட்டு, இயேசுவேன்னு கூப்பிட்டு, இப்பொழுது தளர்ந்த இருதயங்கள் பலனடைகிறது, தள்ளாடுகிற முழங்கால்கள் பலனடைகிறது. இதோ பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து. இந்த பலன் மரணம் அடைகிற வரைக்கும் இந்த பலன், ஓ தீர்க்கதரிசியை தட்டி எழுப்பி கர்த்தர் ஒரு பலத்தை கொடுத்து ஒரே பர்வதம் மட்டும் நடக்க பண்ணது உண்மையானால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். எவ்வளவு பெரிய இயேசபேல் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும் அந்த வார்த்தை உங்களை ஊண்டு பண்ணாதபடிக்கு கர்த்தர் உங்களை பெரிய பலத்தினால் நிரப்புவார், பெரிய பலத்தினால நிரப்புவார். ஹல்லேலூயா. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஆமென். தாவீதை சிமேயி தூசிக்கிறான், ரத்த பிரியனேன்னு தூசிக்கிறான். ஆனா அந்த மனுஷனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, அதை தாங்கக்கூடிய பலன் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற வேலை செய்கிற அந்த மனுஷனுக்கு தாங்கக்கூடிய பலன் இல்லை. ஐயா, என் ஐயாவை இப்படி பேசுறாங்களே, என் ஐயாவை இப்படியெல்லாம் பேசிட்டாங்களே, என்னங்கய்யா உங்களை இப்படி பேசிட்டாங்க, இவ்வளோ பேசிட்டாங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா, உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போப்பா, யாரும் பேசாததையாப்பா, இவங்க பேசிட்டாங்க, என்னத்தை தான் பெருசாகவும் பேசிட்டான், ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்னமோ தெரிஞ்சாத பேசிட்டான், அதை விட்டுரு. என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தைரியம், அவனை ஒன்றும் பண்ணாத விட்டுரு. அது இந்த பலன் யாரு கொடுத்த பலன் அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த பலன். சகோதரர்கள் மொத்த பேரும் சேர்ந்து யோசேப்பை குழிக்குள்ள போட்டு வித்தும் போட்டுட்டாங்க. உன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு நாங்கள் பார்க்கத்தான் போறோம்னு அத்தனை பேரும் சொன்னாங்க. ஆனா இப்போ யோசேப்பை யாரு பலப்படுத்தினாங்கன்னா, கர்த்தர் பலப்படுத்தினார். சகோதரர்லாம் வந்து நின்று கேட்குறாங்க, நாங்கள் உனக்கு இவ்வளோ தீமை செஞ்சோமே, எதையுமே நீ மனசுல வச்சுக்கலையா, எதுவுமே உனக்கு பாரமா இல்லையா? உடனே யோசேப்பு சொல்லுகிறான், என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதை நினைத்து நீங்கள் கவலையே படாதீங்க, ஜீவரட்சணை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எனக்கு ஒரு வருத்தம் இல்லைப்பா, எனக்கு வருத்தம் இல்லை. காரணம் என்னன்னா, எனக்கு என்ன எல்லாவற்றையும் தாங்க கர்த்தர் பலன் தந்தார். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஒரிசாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மிஷினரியையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் சேர்த்து ஒரு வேனில் வச்சு பெட்ரோல் ஊற்றி அப்படியே கொளுத்திட்டாங்க. அந்த உங்களுக்கு தெரியும் கிரகான் ஸ்டெயின். ஐயோ, அவ்வளவு வேதனை. அந்த பிள்ளைகளெல்லாம் கத்துது. அந்த தகப்பனார் உள்ளே இருந்து கத்துறாங்க. அந்த காரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வெளியே வரவிடாதபடிக்கு. அது தீ எரிஞ்சு 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 அந்த 2 மகன்களும் அப்பாவும் அந்த இடத்துல சாம்பல் ஆயிட்டாங்க. அது ஒரு பெரிய வைரலான ஒரு செய்தியாக மாறிடுச்சு. உடனே போலீஸ் பக்கத்தில் பெரிய ஒரு யார் இதை பண்ணுனான்றத அந்த கைதியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கைதி ஜெயிலில் போகணுன்னா, தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா ஒரே ஒருத்தர் அவருக்கு விரோதமாக கேஸ் போடணும். யார் அப்படின்னா, கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி, அவளுடைய மகள், 2 பேரும் தான் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போய் இவனுக்கு கேஸ் கொடுக்கணும், இவனுக்கு தண்டனை கொடுக்காம விடக்கூடாது, எப்படி என் கணவனையும் பிள்ளைகளையும் கொண்டுட்டானோ அதே போல அவங்க கொல்லணும் அப்படின்னு நினைச்சு அவங்க 2 பேரும் அவங்க தான் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க 2 பேரில் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை, இல்லை, அவங்கள ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்க எதுவும் செய்யாதீங்க, எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல, அவங்க கத்திடத்துல போயிருக்கிறாங்க, நாங்க அவங்கள மனசார மன்னிக்கிறோம், மனசார மன்னிக்கிறோம். சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் சின்ன வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த, அதுவும் ரொம்ப தீவிரமான ஒரு ஊழியம் செஞ்சிருந்த ஒரு மனுஷனை சுட்டு கொன்னுட்டாங்க. அவங்க மனைவி, இளம் மனைவி, ரொம்ப சின்ன வயசு. அந்த மனைவியிடத்தில் கேட்டபோது கூட, இல்லை, அவனை ஒன்றும் பண்ண வேண்டாம், அவனை மன்னிச்சிருங்க,
இதெல்லாம் எப்படி வந்துருச்சு? உங்களால் இது எப்படி பலன் வந்துருச்சு? இதே கோயம்புத்தூர் பட்டணத்தில் வந்து இதே போல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு அம்மா அப்பாவுடைய பிள்ளைங்க 2 பேரை கொண்டு போய் கொன்னுட்டாங்க. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து முழுக்க சொன்ன வார்த்தை, அவங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்ற செய்தியை மட்டும் என் காதில் கொண்டு வாங்க, எவ்வளவு கோடி வேணாலும் கொடுக்குறேன், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் இருக்க மாட்டேன். எத்தனையோ பிள்ளைகள் வந்து சூசைட் பண்ணி சாகும்போது அதற்கு பின்னணியில் இருந்து நடத்தினவங்களை பார்த்து அம்மா அப்பா எத்தனையோ பேர் துடிச்சிருக்காங்க. என் பிள்ளைய கொன்னவனை பழி தீர்க்காம விட மாட்டேன். இன்னைக்கு கூட 15 வருஷமா போராடிட்டு இருக்கிற எத்தனையோ குடும்பம் இருக்குது. என் பிள்ளையை இப்படி பண்ணவனை விடக்கூடாது. இதன் மத்தியிலையும் ஒரே ஒரு இருதயம், எப்படிமா தாங்குனீங்க? 2 பிள்ளைகளை அப்படி தீயில சுட்டு கருக்குனாங்களே, எப்படிமா தாங்குனீங்க? வேற ஒன்றும் இல்லை, எனக்கு பலன் கொடுத்தது யார் அப்படின்னா என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. உலகத்திலே இருக்கிற மனுஷனுக்கு சோகம், உலகத்திலே இருக்கிற மனுஷனுக்கு வருத்தம், உலகத்திலே இருக்கிற மனுஷன் அதுல இருந்து வெளியவே வர முடியல. அந்த பிரச்சனை அந்த மனுஷனை ரொம்ப கொல்லுது, அந்த வார்த்தை அந்த மனுஷனை ரொம்ப கொல்லுது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளையாகிய உங்களுக்கு அந்த வார்த்தை கொல்லக்கூடாது. அந்த வார்த்தை தண்ணி மேல எழுதின வார்த்தையா தான் மாறணும். யாரோ ஒருத்தர் அப்படிதான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. பாஸ்டர், என் கணவனாருடைய வார்த்தை என்னை கொன்றுது பாஸ்டர், என் மனைவியினுடைய வார்த்தை என்னை கொன்றுது, என்னை சுற்றி இருக்கிறவங்க நோகடிக்கிறாங்க, எனக்கு பலனே இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஏன் உயிரோட இருக்கிறேன்? நான் உயிரோட இருக்க வேண்டான்னு நினைக்கிறேன். கர்த்தர் என்னை எடுத்துக்கட்டும். இன்னைக்கு கூட இந்த ஆராதனைக்கு புறப்பட்டு வரும்போது அப்படிதான் பாஸ்டர் பேசினேன். ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் நடுவில் நிற்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இவங்க பேச்சு வாங்குறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ஒரு சாதாரண ஒரு பந்து மாதிரி என்ன சூறையாடுறாங்க, இங்க மிதிக்கிறாங்க அங்க மிதிக்கிறாங்க, என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுறாரு. இன்றைக்கு அன்னாளுக்கு கொடுத்தது போல இந்த ஆலயத்தை விட்டு புறப்படும் போது, இந்த சத்தத்தை கேட்டு முடிக்கும் போது கர்த்தர் ஒரு பலன் தரப்போகிறார். என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்க போகிறது. அந்த பலன் இதுவரையிலும் யாரும் கொடுக்க முடியாத பலன். அது ட்ரீட்மெண்ட்னால பலன் அல்ல, அது பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் நிழலிடும் போது கிடைக்கிற பலன். கைகளை தட்டி பலன், சகிக்கக்கூடிய பலன், தாங்கக்கூடிய பலன். வாலிப தம்பி கேளு, இந்த அவமானத்தை கர்த்தர் ஜெயிக்கிறதுக்கு பலன் தருவார். இந்த ஏமாற்றத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். சொல்லுங்க அந்த பலன் பரலோகம் போகிற வரைக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தூதர்கள் பலப்படுத்தினது போல இந்த பரம தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு உங்களை பலப்படுத்துகிறார். நல்ல கைகளை தட்டி ஜெபிச்சுட்டே இருங்க. இப்பொழுது ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறாங்க. இந்த உலகம் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகுது. உங்க பிள்ளை ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறாங்க. குடும்பம் ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறாங்க. சொந்தக்காரங்க ஒரு வித்தியாசத்தை பார்ப்பாங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி அன்னாள் என்ன பாத்திரம் அப்படின்னு சொன்னா, கணவனார் வந்து அந்த ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி பலப்படுத்துறாரு. எப்படி நம்மளை பலப்படுத்துறது என்ன தெரியுமா? நமக்கு பூஸ்டோ ஹார்லிஸ் சொல்ல என்னதான் நம்மளை பலப்படுத்தும்? வார்த்தை. சிஸ்டர்ஸுக்கு 1000 பேர் பிரச்சனை பண்ணாலும் தன்னுடைய கணவனார் மட்டும் கையை கொடுத்து, நீ எதுக்குமா கவலைப்படுற, நான் உன் கூட இருக்கிறேன், இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னாங்கன்னா உங்களுக்கு பலன் வரும் பாருங்க, அசூர பலன் வரும். உண்மைதானே? என்ன ஆமேனே வரமாட்டேங்குது. உலகமே எதிர்த்து நின்னாலும் உங்க கணவனார் மட்டும் உங்க பக்கத்தில் நின்னார் அப்படின்னா உங்களுக்கு என்ன இல்லை? அட சொல்லுங்க, கவலையில தானே? இவரே என் பக்கத்தில் நிற்கும் போது நீ ஏமாத்திரம்ப்பா. அதுதான் ஒரு பெண்ணுக்கு வந்து அதுதான். என்ன நடக்கட்டும், நான் நிற்கிறேன்ப்பா, அவன் கூட நான் நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல, தப்பண்டியா விட்டுரு, இல்லைன்னா இது பண்ணிட்டியா விட்டுரு, நஷ்டப்பட்டியா விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொன்னால் அவர் எதிர்த்தாதான் பெரிய கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த அன்னாள் வந்து துக்கப்படுறதை பார்த்து அந்த அவருடைய புருஷனாகிய எல்கானா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது அவருடைய புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே என்ன கேட்குறாரு? உங்கள் கணவனார் கூட ஒரு நாள் உங்களை பார்த்து கேட்டதில்லை, ஏன் அழுறாருன்னு. இவ எப்பவும் அழுதுகிட்டே தான் இருப்பா, வருஷம் இவ அழுதுகிட்டே தான் இருப்பா அப்படின்னு இல்லை சொல்கிறேன்.
அன்னாளே ஏன் அழுகிறாய்? அடுத்து என்ன கேட்கிறாரு? நீங்க நிறைய பேர் எதிர்பார்த்தது என்ன, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? ஆனா அன்னாளுக்கு கிடைச்ச கணவனார பாருங்க, எவ்வளவு பெஸ்ட் கணவனாரு. என்ன கேட்கிறாரு? அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் எவ்வளவு, ஏன் சாப்பிடல, ஏன் சாப்பிடாம இருக்கிற? அடுத்து உன்ன கேட்கிறாரு. சரி, இது அதை விட லவ்லி வேர்டு என்ன சொல்றாரு? ஏன் சஞ்சலப்படுறாரு? ஐயோ, அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 10 பிள்ளைகளை பார்க்கலாம் நான் உனக்கு. நீங்க ஆறுதல் அடைவீங்களா, அடைய மாட்டீங்களா? இதுக்கு மேல ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும்? ஆனா அவ்வளவு தட்டி கொடுத்த, அவ்வளவு வார்த்தையை சொல்லி, நீ பலப்படு, நீ பலப்படு, நீ இப்படியே இருக்காத, நீ சோகமா இருக்காத, நீ கவலையா இருக்காத, நீ பலனற்றி இப்படி சோர்ந்து போய் நீ படுத்துக்காத, நீ எழும்பு, 10 குமாரரை காட்டில் நான் உனக்கு ரொம்ப பெருசு இல்லை, அதிகமல்லவா அப்படின்னு சொன்னாலும் பலப்பட முடியாத இந்த அன்னாள் இப்ப பாட்டு எப்படி எழுதுறா தெரியுமா? என் கொம்பு, என் கொம்பு. ஹல்லேலூயா. சிஸ்டர், சில நேரத்தில் ஊரே உங்களை பலப்படுத்தினாலும் உங்களுக்கு தைரியம் வராது. 1000 பேர் உங்க பக்கத்தில் நின்னாலும் உங்களுக்கு தைரியமே வராது. உங்களுக்கு யாருமே உங்களை தைரியப்படுத்த முடியாது. டாக்டர் இடத்துல உங்களுடைய நோய் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லாம வீட்டுக்காரங்கள்ட்ட போய், டாக்டர் என்னுடைய மனைவிக்கு ஒன்றும் இல்லை, என் கணவனாருக்கு ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் சொல்லாதுன்ற வார்த்தையை உங்க வாயிலேருந்து நீங்க சொன்னீங்கன்னா போதும், என் மனைவி பலன் அடைஞ்சிருவா, என் கணவன் பலன் அடைஞ்சிருவான், என் பிள்ளைங்க பலன் அடைஞ்சிருவாங்க, உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டா பலப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் எவ்வளோ பெரிய ஆள் நம்மளை பார்த்து பலப்படுத்தினாலும் சில நேரத்தில் நமக்கு என்ன வராதுன்னா, சொல்லுங்க, தைரியம். நான் இருக்கிறேன்னு 1000 பேர் நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்க, ஆனா நமக்கு நிறைய பேருக்கு தைரியம் வரவே இல்லையே. நான் பார்த்துக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நமக்கு நிறைய பேருக்கு தைரியம் வரவே இல்லையே. ஆனா நமக்கு எங்கேருந்து தைரியம் வரும் அப்படின்னா, அப்பா நம்மளை பலப்படுத்துவார், இயேசு உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவருடைய பலத்தை நீங்க பார்ப்பீங்க. இந்த அன்னாளுக்கு ஒரு அதிகாரத்திற்கு முன்பாக யாருமே பலப்படுத்த முடியாட்டாலும் கர்த்தருடைய பலன், அவருடைய கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல வலுக்க பண்ணுகிற அந்த தேவனுடைய பலன் அந்த அன்னாளுக்கு கிடைக்குமானால், சிஸ்டர் உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு, பிரதர் உங்களுக்காக தான் பேசுறாரு, தாயே ஆண்டவர் உங்களுக்காக தான் பேசுறாரு. கர்த்தர் உங்களுக்கு பலப்படுத்த போகிறார். அந்த பலத்தினால இனி உங்களுக்கு தேற்றுவார் தேவையில்லை, இனி உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார் தேவையில்லை. அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். சோ நம்பர் 1 இன்னைக்கு செய்தி அன்னாளுடைய பாட்டு. ஸோ அன்னாளுடைய பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் லைன், முதல் லைன் என்றால், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாட்டில் என் இருதயத்தில் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? மகிழ்ச்சியை தந்தார். நம்பர் 2, இரண்டாவது அன்னாளுக்கு இப்போ ஒரு அற்புதம் கிடைச்சிட்டு. என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னா, என் கொம்பு ஆமை கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. நம்பர் 3, மூன்றாவது அதே வசனத்தில் அவங்க சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது அன்னாள், 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. மூணாவது, இவங்க அந்த பாட்டை எழுதும் போது ஃபர்ஸ்ட் எழுதிட்டாங்க, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. ரெண்டாவது எழுதிருக்காங்க, 1வது அதிகாரத்துல நான் பலனற்று இருந்தேன், 2வது அதிகாரத்துல என்ன பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலனை எனக்கு தந்துட்டீங்க ஆண்டவரே. மூன்றாவது இப்போ அந்த பாட்டினுடைய வரியை எழுதும் போது என்ன எழுதுறாங்கன்னா, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. நீங்க சீக்கிரமா இந்த 3வது லைனை நீங்க எழுதுவீங்க. இந்த 3வது லைனை ஆண்டவர் எழுத வைப்பாரு. இன்னைக்கு உங்க வாய் மூடப்பட்டு கிடக்கிறது. இன்னைக்கு உங்க வாயை நீங்க கையினாலே பொத்தி வச்சிருக்கிறீங்க. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. அவங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க, ஏன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. எப்படி உனக்கு நடந்துச்சுன்னு கேட்குறாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. நீ ஜெபிக்கிறவங்க தானே, ஜெபிக்கிறவங்க தானே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு பதில் சொல்ல முடியல. உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய காரியம் நடக்கிறதுனால சுற்றி இருக்கிற சொந்தங்களுக்கு நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியல, சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு
இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஆண்டவரே, இவர்களுக்கு முன்பாக இந்த வாய் இல்லாத பூச்சியை போல ஒரு பதிலும் சொல்ல முடியாம அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஓடி ஒளியெல்லாம். திருமண வீட்டுக்கு போகும்போது அவங்கள மட்டும் சந்திக்க கூடாது. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு பதில் சொல்ல தெரியாது, பதில் சொல்ல முடியாது. ஐயோ இதை குறித்து கேட்டுருவாங்களோ, ஐயோ இதை குறித்து கேட்டுருவாங்களோ, என் பிள்ளைய குறித்து என் பையனை குறித்து கேட்டுருவாங்களோ, கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன், நான் என்ன பதில் சொல்லுவேன். ஒரு அதிகாரத்திற்கு முன்னாடி ஏலி கேட்கிறாரு. என்ன கேட்கிற, அந்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். ஏலி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீ குடிச்சு வெறிச்சிட்டு இருக்கிற. 12வது வசனம், அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். நல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். எதை திறக்க முடியல? சத்தமா சொல்லுங்க. ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி வாயை திறக்க முடியல. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அப்படின்னா உதடு அசைது, உள்ளம் புலம்புது, இருதயம் புலம்புது. ஆனா இந்த வார்த்தையை எங்க சொல்ல முடியாதுன்னா, வாயை திறந்து வெளியில சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், லிட்டரலா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு உங்க வாயை திறந்து ஜெபிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு உரிமை இல்லை. உங்களால ஜெபிக்க கூட முடியல. ஜெபம் பண்ணும்போது கூட வாயை திறந்து ஜெபம் பண்ணாம மனசுக்குள்ளேயே வச்சு ஜெபம் பண்றீங்க. ஏன்னா உங்க ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்டாலே சண்டை போடுவாங்க, உங்க ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்டாலே கேள்வி கேட்பாங்க. நீ ஜெபம் பண்றியா, இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றதெல்லாம் பத்தாதா, இப்ப நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்றியா? அதனால ஜெபிக்கிறதுக்கு கூட விடுதலை இல்லை. இதே வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்தாங்கன்னா, இதே வாழ்க்கையை தான் அன்னாள் வாழ்ந்தா. ஐயோ, என் வாயை திறக்க முடியல. ஐயா, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த ஏலி ரொம்ப நேரமா இவ குடிச்சிருக்கான்ற அந்த காரியத்திற்கு அவன் ஏன் வந்தான் அப்படின்னா, இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாளே, அவன் சத்தம் என் வாய் கேக்குதா? ஏன் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாதான் என்ன? நான் எப்படிங்க ஆண்டவரை ஜெபம் பண்ண முடியும்? பெண்ணினாளுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? என் கணவனாருடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ண முடியுமா? என்னை இப்படி திட்டுறாங்கன்னு ஜெபம் பண்ண முடியுமா? எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்களே, நான் வாயை திறந்து ஜெபம் பண்ண முடியாது. ஆனா இப்போ அடுத்த அதிகாரத்துல கர்த்தர் அவளை நினைச்சதற்கு பிற்பாடு அவ ஒரு பாட்டு எழுதும் போது என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, என் வாய் கர்த்தருக்குள் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்கும், வெகு சீக்கிரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு நடக்கும். இன்றைக்கு திறக்க முடியாமல், இன்றைக்கு வாய் திறக்க முடியாமல், ஆமேன், எந்த பதிலும் சொல்ல முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல கரங்களை தட்டி, ஆமேன், உங்களுக்காக கர்த்தர் உங்களை பேச வைப்பார். சிஸ்டர், கர்த்தர் உங்களை பேச வைப்பார். உங்க சொந்தத்துக்கு முன்னாடி பேச வைப்பார். உங்க குடும்பத்துல கர்த்தர் பேச வைப்பார். கர்த்தர் உங்களை மேடை போட்டு பேச வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு மைக் அரேஞ்ச் பண்ணி கர்த்தர் பேச வைப்பார். 10 பேருக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை பேச வைப்பார். சொந்தங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் பேச வைப்பார். இன்னைக்கு நீங்க அமைதியா இருக்கிற காலம், இன்னைக்கு நீங்க மௌனமா இருக்கிற காலம். ஆனா ஒரு காலம் கர்த்தர் உங்களை அவர்களுக்கு முன்பாக பேச வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நம்புறவங்க ஆமென், ஆமென். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்க சாட்சி சொல்லுவீங்க, உங்க பிள்ளைய குறித்து சாட்சி சொல்லுவீங்க, உன் மகளை குறித்து நீங்க சாட்சி சொல்லுவீங்க, அந்த திருமணத்தை குறித்த சாட்சி சொல்லுவீங்க, அந்த குழந்தை பாக்கியத்தை குறித்த சாட்சியை சொல்லுவீங்க. ஆமென். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கின சாட்சியை நீங்கள் சொல்லுவீர்கள். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. பேச வைக்கிற ஒரு ஆண்டவர், அவர் வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் எப்படி வாக்கு மாறுவாரு? இல்ல, நீ வாயை திறந்து பேசுகிறதுக்கு ஒரு நாளை கர்த்தரே கட்டளை இடுவார். அன்றைக்கு உங்களுடைய சாட்சி பலரை பிரமிக்க பண்ண போகிறதற்காக, பிரமிக்க பண்ண போகிறதற்காக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி. என் பகைஞரின் மேல் என் வாய் என்னவா இருக்குது? நினைச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும்? ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியல? பேசுறதுக்கு இருதயத்துக்குள்ள நிறைய இருக்குது, ஆனா வாயை திறந்து பேச முடியாது. ஏன்னா எதுவுமே நடக்கல. ஆனா இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாப்பா வா வா,
இப்போ என் வாய் என்ன பண்ணியிருக்குது? நம்ம சண்டைக்கெல்லாம் இருக்க வேண்டாம், நம்ம சாட்சிக்கு இழுத்தா போதும். ஹலோ, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் சண்டைக்கு இழுக்க வேண்டாம். எதுக்கு இழுக்கணும்? சாட்சிக்கு. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி அன்னாளுடைய ஒரு சாங் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ இந்த அன்னாளுடைய பாடல் இந்த 2வது அதிகாரத்திலேருந்து ஃபுல்லாக வாசிச்சிட்டிங்கன்னா அப்படியே அவங்க பாட்டு ஃபுல்லாக பாட்டு தான் இருக்கும். இவங்க ஒரே ஒரு பிள்ளையை தான் கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ரொம்ப லேட் பண்ணார், காலதாமதம் பண்ணார். ஏன் ஆண்டவர் அந்த 10 வருஷமும் டிலே பண்ணாருன்னா, உனக்கு கொடுக்க போகிறது சாதாரணமான குழந்தை இல்லை, உனக்கு கொடுக்க போகிறது ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியை கொடுக்க போகிறேன். அதுக்காக தான் ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சார். சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெயிட் பண்ண வைப்பார், தாமதம் பண்ணுவார். உடனே நம்ம ரொம்ப சோர்ந்தெல்லாம் போயிடக்கூடாது. 10 வருஷம் பாய்ச்சா, வருஷம் ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறாங்க, லேட் ஆகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒன்று ஏற்ற காலம். சாமுவேல் பிறக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்குது. ஏன்னா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும். அதனால அந்த டைமுக்கு பிறந்தாதான் கரெக்டாக அந்த ராஜா வருவாங்க, இவரும் கரெக்டாக வளர்ந்துருவாரு, அந்த இடத்துல அபிஷேகம் பண்ண முடியும். அதான் ஒன்று ஆண்டவருடைய பெரிய திட்டம். இன்னொன்று, கொடுக்க போகிற கிஃப்ட் ரொம்ப பெரிய கிஃப்ட், அது யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுத்து தான் அந்த கிஃப்டை கொடுப்பாங்க. அதனால நான் நம்புறேன், சிலர் ஆண்டவர் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாரா? ஒன்று, ஏற்ற சமயத்திற்காக கர்த்தர் காத்திருக்கிறாரு. என்னுடைய ஏற்ற சமயம் அவருடைய ஏற்ற சமயம் அல்ல, அவருடைய திட்டம் தான் ஏற்ற சமயம். அவருடைய ஏற்ற சமயம் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு திருப்புமுனையா இருக்கும். அவருடைய ஏற்ற சமயம் என் வாழ்க்கையில என்னுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்கும். கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்துக்காக தான் தாமதம் பண்றாரு. நம்பர் 2, ஆண்டவர் உங்களுக்கு தாமதம் பண்றாருன்னா நான் நம்புறேன், உங்க சொந்தக்காரங்களை விட பெஸ்டா உன்னை கொடுக்க போறாரு. உங்க கூட பிறந்தவங்களை விட பெஸ்டா உன்னை கர்த்தர் தர போறாரு. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரோட பெஸ்டா உங்களிடத்திலிருந்து புறப்பட போகிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறாரு. அதனால தான் வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஸோ இவ்வளவு வெயிட் பண்ண வச்சுட்டு அப்படியே பாருங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க். அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு பாட்டை இந்த அதிகாரத்திலிருந்து நீங்க பாட போறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே எழுதணும். எழுதி நீங்களே ராகம் போட்டு அந்த பாட்டை இந்த 9442344422 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு உங்கள் முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ எடுத்து பாடி நீங்கள் அனுப்புங்க. ஸோ ரொம்ப நல்லா பாடி ரொம்ப நல்ல லிரிக்ஸாக பாடுறவங்கள அந்த பாட்டை நானே கற்றுக்கிட்டு சர்ச்சிலே பாடுவேன். ஸோ அவங்க எழுதின பர்சனுடைய பேரை சொல்லி இவங்க தான் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க, இதனுடைய அந்த வேர்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இதை நம்ம சர்ச்சில் கூட பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவோம். சரியா? ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக பணத்தை செலவு பண்ணி உங்களை பாட வச்சு யூடியூப்பில் கூட போட்டு விட்டுடலாம். சரி பார்ப்போம். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் இது சொந்தம். அதனால் நீங்கள் அடுத்த வாரம் அந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ள நீங்கள் இந்த நம்பருக்கு அனுப்பிடணும். ஆமேன். அன்னாளுடைய பாட்டு, அந்த பாட்டை பாடும்போதெல்லாம் உங்களுக்கு அன்னாளுடைய பாட்டு ஞாபகம் வரணும். ஆமேன். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து ஆண்டவர் ஆமேன் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஒரு 10 டைம் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லிட்டே அப்படி எழுப்பி நிற்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்திலே சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை ஆமேன் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். சொல்லுங்க, கரங்களை உயர்த்து. இல்ல, ஒரு அற்புதம் நடக்க போகுது. கர்த்தர் புழுதியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க போறாரு. குப்பையிலிருந்து கர்த்தர் எடுக்க போறாரு. இந்த புழுதி உட்கார போகிற இடம் பிரபுக்களோட உட்கார போகுது. இந்த குப்பை உட்கார போகிற இடம் சிங்காசனத்தை சுதந்தரிக்க போகிறது. இந்த புழுதி பிரபுக்கள் மத்தியில உட்கார போகுது. ஆமேன். இந்த குப்பை சிங்காசனத்துல உட்கார போகுது. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. புயல் வீசுகிற கடலில் தடுமாறுகிற படக தாங்கிடும் நங்கூரமாய் வருகிற கர்த்தர் இந்த ஆராதனையில நிறைய பேரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நான் உனக்கு தருவேன், உன் இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்துவேன். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு அவருக்குள்ள பலப்பட்டுட்டே இருக்குது. பகைஞருக்கு முன்பாக என் வாய் திறந்திருக்கிறது. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர், பலப்படுத்துகிற தெய்வம். அந்த 3 ஆசீர்வாதத்தை நம்ம தலை மேல வைக்க போறார். ஒன்று, என் இருதயம்
கர்த்தருக்குள் களி கூறுகிறது. இனி எனக்குள்ள என்ன இல்லைன்னா துக்கம்ன்றது இல்லை. நம்பர் 2, ரெண்டாவது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்குது. நம்பர் 3, பகைஞருக்கு முன்பாக என் வாய் திறந்திருக்குது. இனி நான் பேசுவேன். இனி நான் ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டேன். இனி நான் சோர்ந்து போய் படுக்க மாட்டேன். இனி நான் துக்கமே பட மாட்டேன். இனி எதுவுமே என்னை சேதப்படுத்த மாட்டார். அதான் நீங்க வரும்போது எல்லாத்தோடையும் வரலாம். உங்களுக்கு நிறைய நீங்க சுமந்துட்டு வரலாம். ஆனா நீங்க போகும்போது எல்லாத்தையும் சுமந்துட்டு போகக்கூடாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுங்க இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் தருவேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ சுமந்துட்டு வந்ததை கொஞ்சமா இறக்கி வைக்காத, ஒரு % இறக்கி வைக்காத. எவ்வளவு இறக்கி வைக்கணும்? சத்தமா சொல்லுங்க. முழுமையா எல்லாத்தையும் இறக்கி வச்சிடணும். அதான் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதனால எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. எல்லாத்தையும். நீங்க கவலைப்படுறதுனால என்ன பண்ண போறீங்க? யோசிக்கிறதுனால என்ன பண்ண போறோம்? ஒன்றும் கிடையாது. வெளியில ஒருவேளை நாங்க சந்தோஷமா காமிச்சா அது கூட உங்களுக்கு பிரச்சனை ஆகலாம். பாஸ்டர், நான் சந்தோஷமா இருந்தேனாலே பிரச்சனை ஆயிரும். நீ வெளியில சந்தோஷமா இருக்கிறத எல்லாருக்கும் முன்னாடி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க எங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லு. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். ஜாலி. யாருக்குள்ள ஜாலி? எனக்குள்ள ஆண்டவர் இருக்காரியா? ஸோ இந்த ஃபீல் உங்க எல்லாருக்குள்ளையும் வரும் என்று நான் நம்புகிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய கைகளில் இருக்கிற காணிக்கைகள் தசம பாகத்தை ஆசீர்வதிங்க. என் பிள்ளைங்க தசம பாகத்தில் உண்மையா இருக்கிறத பார்க்குறீங்க ஆண்டவரே. உங்க வேலை செய்த 10ல் 1 பங்கு உங்களுடையது. அதில் எங்கள் பிள்ளைங்க ரொம்ப உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அவங்களுடைய வருமானம் பெருக பண்ணணும் ஆண்டவரே. அதற்கு வேண்டிய வசதிகளை கர்த்தர் தாங்கப்பா. இந்த ஆலயத்திற்காக கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பின்னணியில இருந்து ஆண்டவரே உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்க பிரசன்னம் முழுக்க ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.